ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீன் கடைக்கு வந்திருக்கேன். இவங்க தான் ராஜா தம்பி. இவங்க இந்த இடத்துல ஒரு 15 வருஷமாக வந்து வீக்லி 2 days ஆர் 3 days போடுவாங்க. நான் வந்து மீன் வந்து காலையில் பார்க்க வந்தேன், வாங்கிட்டு போயிட்டேன். காசு கொடுக்க தான் வந்திருக்கேன். அப்படியே மஞ்சளுக்கு கொஞ்சம் வேஸ்ட் அள்ளிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். புள்ள பெற்ற நாய்க்கு போடுவலாம். பாருங்க, குட்டி பிளாக்கி இங்கே தான் இருக்கா. அதை பாருங்கள், பிளாக்கி உக்காந்துருக்கா. அது கூட அதோட புது பாய் ஃப்ரெண்டு உக்காந்துருக்கு. இதுங்கெல்லாம் நான் கடை வீதி பக்கம் வந்தேன்னா என்னை சுற்றி 10 ஆடிக்கிட்டே நிற்கும். ஏய் குட்டி பிளாக்கியே வாயா, இன்னாடி ரோட்டில் போகலாம், எப்போ பாரு ஏறி ஏறி குதிக்கிற, என்னடின்னு நினச்சிட்ருக்க நீ? தெரியாத உன் கூட பழகிட்டேன்டி. ரோட்டில் உலையில் நின்று அந்த உலையை தூக்கி அப்படியே மேலே வைக்கிற ஏறி. ஏண்டி உள்ளார பப்பு நிற்கிறான், தெரியுதா உங்களுக்கு? பப்பு என்ன பப்பு? வந்து தரேன் பப்பு. இப்போ தான் மீன் அண்ணனுக்கு காசு கொடுத்துட்டு வரேன். பாருங்க, பிளாக்கி படுத்துருக்கா, பொறாமையில் படுத்துருக்கு. இதை கடிக்கிறதுக்கு இதுக்கு போயிட்டு அந்த வேஸ்ட்டு கொஞ்சம் செவுள் மண்ணை உள்ள பெத்த நாயாச்சுன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு போடுவேன். கோழிக்கடி இப்போ நான்லாம் தோல் கால் எல்லாம் வாங்கியாந்து போடுவேன். ஆனால் பப்புக்கெலாம் நான் போட மாட்டேன். சும்மா இது மட்டும் வேஸ்ட் மட்டும் அழுட்டு வந்து போட்டேன். உள்ள பெத்த நாயாச்சு, சாப்பிடட்டும். உள்ளே போனோம்னா மற்ற நாய்க்கு அடிச்சு பிடிக்கும். ரொம்ப கிட்டியே நிற்கணும். வரப்பா, ஆண்டி சாமி கத்துது. எங்கள் தம்பி ஏன் கத்துறான்? வரண்டி தங்கமே, உள்ளே வந்து போடுறேன். ஓ உள்ளே போ சாமி. இருக்கடா, எனக்கு வாய் இல்லையா? ஆயாவுக்கு வாய் இல்லையா? நேற்று பிரிக்கட்டி அடிச்சு அந்த கோழியை தின்னா. மீன் வாங்கிட்டு வந்து பிரிக்கட்டி அடிக்கிறேன். உள்ளே போடாடே, உள்ளே போட முதல்ல உள்ளே போட. தருதலை பாயடா. என்னடா மீன் வச்சிருக்கேன். நான் உன் தர முடியாது, தர முடியாதுடா. வாங்கி அந்த வச்சுருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அரைக்கலைங்க, ரசம் வச்சு வறுக்கிறதுக்கு. அந்த பையன் அதில் 1/4 கிலோ பிடிங்கிட்டுருவான் என்னை ஏமாற்றி. என்ன தரப்பா, சுத்தம் பண்ணி தரப்பா, காப்பி குடிச்சிட்டு தரேன்ப்பா. பப்பே இங்கே வா, மீன் தரேன் உனக்கு. இங்கே வா, அங்கே காப்பிலாம் குடிக்கணும், டைம் ஆகும். நீ சாப்பிட்டீங்க போய் தூங்குவ. கடையில் காப்பி இருப்பா, அங்கேயே இருப்பா சாமி. காப்பி இருக்குப்பா, சுடு காப்பி. சொல்ல பிள்ளை இல்லை நீனே. 30 ரூபா போட்டா 2 பேரும் கொடுத்துருவோம். சொன்ன பேச்ச கேள்வி பப்புங்க. வா பப்பு, இந்த பப்பு சாப்பிடு. மொல்லமாக சாப்பிடு, இல்லை எடுத்துகிட்டு போய் சந்தில் வச்சு சாப்பிடு. ஆனால் குத்திக்கிட்டான் அடைச்சிக்கிட்டான் நிற்காத. அதை பீஸ் பீஸாக அரிஞ்சு போகணும் போல இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது வரைக்கும் பெரிய மீனே வாங்கினதில்லப்பா. எப்பயுமே சின்ன மீன் தான் எங்களுக்கு பிடிக்கும். அந்த பெரிய பீஸாக இருந்துச்சு, அதனால் சாப்பிட முடியலன்ட்டு நறுக்கி போட்டிருக்கோம் தூள் தூளாக. ஒரு செல்லம் சாப்பிட்டு போய் தூங்கு செல்லம். அப்புறம் வறுத்து ஒரு துண்டு சாப்பிட்லாம் செல்லம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், தின்னு முடிச்சிட்டான். ஆனாலும் பாருங்களேன், தின்னு முடிச்சுட்டு நிற்பான். இங்கே போமா, அவன் எப்படி சாச்சிக்கிட்டு பண்ணுறான் ஒரு பக்கமாக. தரையில் எடுத்து வச்சு மண்டுது எல்லாத்தையும். பண்ணி எருமை மாடு 2 துண்டை மண்டிடுச்சு பாருங்கள். அவுத்த பாருங்கள். ஏம்மா தக்காளியாம்மா, 2 தக்காளி போருமாம்மா. ஏம்மா அது ரசத்துக்கு தானே, ரசத்துக்கு இன்னொரு தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து வைம்மா. டேய் தின்னுட்டு எதுக்குலாம் குந்திருக்க? டேய் கிளம்புடா, நாக்கில் போய் ருசி நாட்டைய மாட்டான். வாடா உள்ளப்பா, போய் தூங்குப்பா, ரூமில் போய் தூங்குப்பா. ஒரு அளவில்லை உனக்கு. இல்லை என்னடா தின்னு முடிச்சுட்டு போடா போ. ஏ அப்பா, நாளைக்கு தீரம் தினியும் சுத்தம். ஐயா இந்தயா உள்ளப்பா ரூமில் இருப்போ. எங்கே போகிற? சரிப்பா, தோட்டத்துக்கு போறீங்களா? போ. எனக்கு தெரியும் உன் பிளான். அங்கே கழுவுருவான் தானே நான் போய் உட்காறேன். நீ உட்காந்தாரு, நான் அங்கே பாத்ரூமில் கழிக்கிறேன், ஆயா பாத்ரூமில். போ, நீ உன் பிளானை போடு, நான் என் பிளானை போட்டுக்கிறேன்.